வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து தண்ணி பழத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. இந்த கோடை காலத்துக்காக நம்ம எந்த இதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஃப்ரூட்ஸை வச்சு தேனால் நம்ம பண்ண போகிறோம். தேன் வச்சு இன்றைக்கி வந்து இந்த பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும். அதை பார்க்கும்போது ஐஸ் கட்டியிருக்கும். அப்புறம் வந்து நம்ம காலையில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நைட்டே நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நாளைக்கு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டப்பாவில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். இந்தமாதிரி டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி பழத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இந்த மாதிரி கட்டி வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு இதை தேன் சேர்த்து அரைச்சி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இது பழங்களை நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்து கிலோ ஒதுக்கி போடாமல் மீந்திருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேன் வச்சு தான் செய்கிறோம். அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஃப்ரிட்ஜரில் வைக்கும்போது நல்லா அரைச்சி எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதோட தேன் சேர்த்து தேவையான அளவுக்கு தேன் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அடிச்சிட்டோம். இது கொஞ்சம் அடிக்க கஷ்டமாக இருக்கும். லைட்டாக ஸ்பூனை போட்டு போட்டு கிளறி அடிங்க. அது மாதிரி தேன் இந்த நேரத்தில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ நான் இந்த சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். பார்த்துட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். சர்க்கரை பாவு ஊற்றியும் அரைக்கலாம். நம்ம இப்போ தேன் ஊற்றி செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கனால தேனில் செய்கிறோம். இந்த அளவுக்கு அடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த டப்பாவில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஒன்று போல் ஒரு 8 மணி நேரங்கும்போது நல்லா நமக்கு ஐஸ் இதாயிரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போ கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து தண்ணி பழத்தில் தேன் ஊற்றி அடித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம். இப்போ ஐஸ்கிரீமு நல்லா இதாகிருச்சு. இதே மாதிரி நம்ம இப்போ ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிறோம். சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். தண்ணி பழம்